குட்டி கதைகள். திறமையால் வந்த பெருமை. ஓர் அழகிய ஊரில் ஹெர்னி என்ற சிறுமி வாழ்ந்து வந்தாள். அவளுக்கு நடனம் ஆடுவதென்றால் மிகவும் பிடிக்கும். ஆனால் அவள் மிகவும் குறும்புக்கார சிறுமி. அவள் எங்கு சென்றாலும் துருதுருவென்று ஏதாவது சேட்டை பண்ணிக்கொண்டே செல்லுவாள். சில சமயங்களில் வீட்டில் பெற்றோரிடம் சொல்லாமலேயே தனது நண்பர்களுடன் விளையாடச் சென்று விடுவாள். அவளை காணவில்லை என்றாலே பெற்றோருக்கு அடி வயிற்றில் புளியை கரைப்பது போலவே இருக்கும். பிள்ளைகள் என்றால் சேட்டை பண்ணத்தானே செய்வார்கள். இருந்தாலும் ஹெர்னியின் பெற்றோர் அவளை நினைத்து மிகவும் வருத்தப்பட்டார்கள். அவளுக்கு அறிவுரைகளும் கூறினார்கள். இளம் கன்று பயமறியாதுதானே, அதனால் அவை யாவும் அவளது காதுகளுக்கு எட்டவில்லை. அவள் குறும்பு செய்வதை நிறுத்தவே இல்லை. அவளுக்கு அமெஸ்டன் என்ற நண்பன் ஒருவன் இருந்தான். அவனோ பாட்டு பாடுவதில் மிகவும் திறமைசாலி. அமெஸ்டனும் ஹெர்னியும் பள்ளிக்கு செல்லும் போது ஒன்றாகவே செல்லுவார்கள். விளையாடும் போது கூட ஒன்றாகவே விளையாடுவார்கள். ஹெர்னி குறும்பு செய்யும் போதெல்லாம் அமெஸ்டன் அவளுக்கு அறிவுரை கூறுவான். ஒரு நாள் இவர்கள் விளையாடச் செல்லும் போது ஹெர்னி குறும்பு பண்ணிக்கொண்டே சென்றாள். அப்போது தெருவில் சென்று கொண்டிருந்த நாயொன்று இவர்களை துரத்த தொடங்கியது. இருவரும் பயத்துடன் மூச்சு வாங்க வீட்டை நோக்கி ஓடி மறைந்தார்கள். என்னதான் நடந்தாலும் இருவரும் பழமும் சுவையும் போல நட்பாகவே இருந்தார்கள். பள்ளியில் ஹெர்னியை கண்டாலே அவளுடைய வகுப்பு ஆசிரியரின் முகம் பதற்றமாக மாறிவிடும். அவள் எப்போதும் சேட்டை பண்ணுவதால் அவர் பள்ளி நடவடிக்கைகள் எதிலுமே அவளை சேர்த்துக் கொள்வதில்லை. இவளை சேர்த்துக் கொள்வதால் என்ன பயன் கிடைக்கப் போகிறது, இவளால் என்ன பண்ண முடியும் என்று ஆசிரியர் அலட்சியமாக விட்டுவிடுவார். அன்றொரு நாள் பள்ளி முதல்வர் அவர்களின் வகுப்பறைக்கு வந்தார். அவர் வகுப்பாசிரியரிடம், அடுத்த வாரம் பள்ளிகளுக்கிடையே நடனப் போட்டியும் பாட்டுப் போட்டியும் நடைபெற உள்ளது. அதற்கு உங்கள் வகுப்பில் இருந்து 2 பிள்ளைகளை தெரிவு செய்யுங்கள் என்று கூறினார். ஆசிரியருக்கோ கையும் ஓடவில்லை, காலும் ஓடவில்லை. காரணம், வகுப்பில் எல்லா பாடங்களிலும் திறமையான மாணவர்களாக திகழ்ந்த துளசியும் ஜொஹானாவும் கடந்த வாரம் முழுவதும் பள்ளிக்கு வரவில்லை. அதனால் ஆசிரியருக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. அப்போது ஹெர்னி எழுந்து, ஆசிரியே, எமர்சன் பாட்டு பாட நான் நடனம் ஆடுகிறேன் என்று கூறினாள். ஆசிரியருக்கோ தூக்கி வாரி போட்டது. இவர்கள் போய் என்ன பண்ண போகிறார்கள்? பள்ளி முதல்வரிடமோ இவர்கள் வேண்டாம் என்று சொன்னால் அவர் என் மீதுதான் கோபப்படுவார். அதனால் பேசாமல் இவர்களுடைய பெயர்களையே கொடுத்து விடுவோம் என்று ஆசிரியர் முடிவெடுத்தார். ஆனால் மனதிற்குள் இவர்கள் பள்ளியின் மானத்தை வாங்கி விடுவார்களோ என்று பயந்து கொண்டே இருந்தார். போட்டிக்கான நாளும் வந்தது. பள்ளி முதல்வர் ஹெர்னியையும் அமெஸ்டனையும் அழைத்துக் கொண்டு போட்டி நடக்கும் இடத்திற்கு சென்று விட்டார். வகுப்பறையில் ஆசிரியரோ மிகவும் பதட்டத்தோடு காணப்பட்டார்.
போட்டி முடிந்ததும் பள்ளி முதல்வர் ஹெர்னியையும் அமெஸ்டனையும் அழைத்து கொண்டு அவர்களுடைய வகுப்பறைக்குள் நுழைந்தார். அப்போது வகுப்பாசிரியரின் முகத்திலோ பயத்தில் ஈயாடவில்லை. அவர் பள்ளி முதல்வரிடம் தணிந்த குரலில், வகுப்பில் உள்ள திறமையான மாணவர்கள் இருவரும் கடந்த வாரம் பள்ளிக்கு வரவில்லை. அதனால்தான் நான் இவர்கள் இருவரையும் தெரிவு செய்திருந்தேன். இன்று நடைபெற்ற போட்டியில் நமது பள்ளிக்கு எந்த இடமும் கிடைக்காமல் போனதற்காக நான் மிகவும் மனம் வருந்துகின்றேன். என்னை மன்னித்து விடுங்கள் ஐயா என்று பள்ளி முதல்வரிடம் மன்னிப்பு கேட்டார். உடனே பள்ளி முதல்வரோ தனது கையில் இருந்த வெற்றி கோப்பையை வகுப்பாசிரியரின் கையில் கொடுத்து, வாழ்த்துக்கள் ஆசிரியை, உங்களின் வகுப்பு மாணவர்கள்தான் இன்று போட்டியில் முதலிடத்தை பெற்று நமது பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார்கள். அதனால் அவர்களின் வெற்றி உங்களையே சேரும் என்று மகிழ்ச்சியோடு கூறினார். ஹெர்னியும் அமெஸ்டனும், ஆசிரியே, உங்களின் வழிகாட்டுதலில் தான் நாங்கள் இன்று வெற்றி பெற்றோம். நன்றி ஆசிரியே என்று கூறினார்கள். அப்போது ஆசிரியர் அவர்கள் இருவரையும் கட்டி அணைத்துக் கொண்டார். அவர் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் பெருகியது. குழந்தைகளே, இந்த குட்டி கதையிலிருந்து நீங்கள் என்ன புரிந்து கொள்கிறீர்கள்? நம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஏதோ ஒரு திறமை ஒளிந்திருக்கும். அதை நாம் தான் வெளியே கொண்டு வர வேண்டும்.